Hello friends, welcome to Bestcooking. இன்னைக்கு நம்ம ஃபேஸோட ஒரு பிரைட்னஸ் வர்றதுக்கு நம்ம ஒரு ஃபேஸ் டோனர் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேஸ் டோனர் ஸ்ப்ரே தாங்க செய்ய போறோம். இதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன சில்வர் பவுல் ஒன்று எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆலோவேரா ஜெல்லில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட், நம்மளோட ஸ்கின் பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சருமத்தில் கருமையை போக்கக்கூடிய ஒரு செல் இது நமக்கு நல்லாவே கிளியர் பண்ணிடும். ரெண்டாவது நமக்கு அதாவது முதுமையாக இருக்கும், ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு யங்கான ஒரு ஸ்கின்னு இது நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பருக்கெல்லாம் நமக்கு இருந்தாலும் அந்த பரு நல்லாவே அது போயிடும். அது மட்டும் இல்லை, இது அந்த ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கும், நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். அது இல்லாமல் நமக்கு இது போகிறதுனால உதடு கூட நமக்கு லைட்டாக இது அப்ளை பண்ணுறதுனால உதடு கூட அவங்களுக்கு காயாமல் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் வறட்சி இல்லாமல் கூட இருக்கும். அதுதான் இதோடைய நமக்கு இந்த ஆலோவேரா ஜெல்லோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இதோட நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் நமக்கு வராதுங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். இதில் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டரோடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு பருக்கள் அதுவும் இதுவும் சரி, பிம்பிள்ஸும் சரி, இதுவும் போயிடும். அது மட்டும் இல்லை, கரும்புள்ளிகள்லாம் அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இருக்கும், அதுவும் நமக்கு போயிடும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேஸை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். நல்லா உங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்தையும் இது நல்லாவே போய்க்கிருங்க. அது மாதிரி முகம் நல்ல சுருக்கமே இல்லாமல் நல்லா ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸாக ஆக்கக்கூடியது நமக்கு இந்த ரோஸ் வாட்டரில் இருக்குது. அதில் இது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நான் கொஞ்சமாக செய்கிறேன், இது நீங்கள் நிறையா கூட செஞ்சுக்கலாங்க. ஆனால் குவான்டிட்டி ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன், அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதுக்கு சமமாகவே ரெண்டுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ரெண்டுமே என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஒரு வாட்டர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட இதில் ரோஸ் வாட்டர் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள், எனக்கு நல்ல ஜெல்லு மாதிரி இருக்குது. நம்ம இதை எப்படி நம்ம வாட்டர் மாதிரி ஆக்குறதுனா, இந்த மாதிரி ஒரு பாடி ஸ்ப்ரே, அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. இல்லை கண்ணாடி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ள கீழே சிந்தாமல் இதை உள்ளே அப்படியே போட்டுருங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம இதில் கொட்டிட்டோம். இந்த பாருங்கள், எனக்கு இவ்வளோ அளவு வரைக்கும் வந்திருக்கு. நான் கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணால் இன்னும் கூடுதலாகவே உங்களுக்கு வரும். இப்போ இது ஃபுல்லாகவே மூடிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நல்லாவே குலுக்கணும். இது குலுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நுரையா வரும். நுரையா வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா நுரையா வந்துடும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா நான் குளிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நமக்கு நல்லா பாருங்கள் லிக்விட் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. பாருங்கள், லிக்விட் வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இதை நல்லா முகத்தை கழுவிட்டு நம்ம வந்துட்டோம். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த முகம் நம்ம எந்த மேக்கப் போடவே மாட்டோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, குளிச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் போல் முகத்துக்கு டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஃபுல்லாகவே அந்த முகத்தில் ஃபுல்லாகவே நல்லாவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண பிறகு நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. இது துடைக்கணும் அது பண்ணணும்லாம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு காற்றுல இது அப்படியே காஞ்சிரும். காஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முகம் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ மேக்கப் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இது மாதிரி வெளியில் போகிறீங்க, மேக்கப் போடணும், முகம் நம்ம பாருங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி முகத்தை போய் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வரோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஒரு 2 ட்ராப் 2 வாட்டி ஸ்ப்ரே முகத்தில் அடிச்சுட்டு முகம் ஃபுல்லாகவே இதை நீங்கள் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் நல்லா மேக்கப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கூடுதலாக ஒரு அழகு கிடைக்கும். ரெண்டாவது முகம் நல்லா பிரைட்னஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இது ஃபேஷியல் இந்த டோனர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.